Hey guys, after 2 years long, I'm back. Hopefully we will stay இந்த வாட்டி ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து எப்பயும் போல் கதை பேசிக்கிட்டு இல்லை ஏதாச்சும் ஒன்று செய்யாமல் ஒரு ரெசிபி வந்து நான் ரொம்ப மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது பேர் வந்து ட்ரெஸ்லிஷியஸ் கேக் அப்படின்வாங்க. சரி தமிழில் சொல்லுமா அப்படின்னீங்கன்னா, புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னீங்கன்னா, ஆலியா பட். எனக்கு வந்து ஆலியா பட் எவ்வளோ பிடிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆலியா பட்டின் உயிர் மூச்சு எல்லாமே. ஸோ அவங்களுக்கு வந்து லண்டனில் லெட்டோ கேஃபேயில் ரொம்ப பிடிச்ச ஒரு மில்க் கேக் இருக்கா. ஸோ அந்த மில்க் கேக் சொன்னோன்னே எச்சி வருது எனக்கு வரேன். ஸோ அந்த மில்க் கேக் ரெசிப்பியை நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மில்க் கேக் வந்து பெவிலியன் மால் கேஎல்ல வந்து கிடைக்குமா. ஆனால் நம்ம அவ்வளோ பெரிய அப்பா டக்கரான்னு யோசிச்சு பார்த்தா அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் இல்லை, ஒரு பீஸ் கேக்குக்கு அவ்வளோ செலவு பண்ணுற அளவுக்கு. ஸோ நம்ம செஞ்சு பார்ப்போம். பார்த்த ரெசிபி கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு, என்னமோ ரொம்ப நிறைய கேக் செஞ்ச மாதிரி தான், கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கேக் நல்லா வந்துச்சா வரலையா, கேக் சாப்பிட்டேனா இல்லையா, அதுதான் இந்த 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 திருப்பியும் வந்து யூடியூப்பில் ஆரம்பித்ததுக்கான காரணம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்டிங் இதில் வந்து நான் 3 egg whites வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து 3 1/4 cup ஆஃப் பவுடர்ட் சுகர் போடணும். ஸோ லெட்ஸ் டூ இட். ப்ளீஸ் என்னை மன்னிச்சு, ஐ ஆம் ஸ்டில் லேர்னிங். நான் இந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணதில்லை ரெசிப்பியை. ஸோ யாரும் என் ரெசிப்பியை நம்பி காய்ச்சிடாதீங்க. இது என்னன்னா, நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சுகரை இதுக்குள்ளேயே. ஸோ அது வந்து அப்படி எடுக்காமல் இப்படி எடுத்துடலாம். நான் ஆனால் சுகர் குவான்டிட்டி கொஞ்சம் குறைக்க போகிறேன். பிகாஸ் இதுக்கப்புறம் வந்து இது மேலே நம்ம வந்து மில்க் ஆட் பண்ண போகிறோம். கண்டென்ஸ் மில்க், அந்த மில்க் இந்த மில்க்னு சொல்லி நிறைய ஆட் பண்ணுற போகிற வாசி கொஞ்சம் சுகரை குறைச்சிக்கிட்டேன். ஓகே, ஆஃப்டர் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை பீட் பண்ண போகிறோம். பீட் பண்ண போகிறோம். ஹேண்ட் மிக்ஸை வச்சுக்கோங்க மடி. ஓகே ஜோ. ஓகே, ஸோ இப்படி இருக்கணும் க்ரீமியா. அண்ட் இதில் வந்து we going to add எசன் வெண்ணிலா, பிகாஸ் அந்த முட்டை வாடை இருக்கக்கூடாதுன்னு. ஆட் பண்ணதுக்கப்புறம் மொதல் எக் ஒயிட் தானே ஆட் பண்ணோம், இப்போ வந்து எக் யோக்கையும் அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 3 egg யோக். வெயிட், நான் போய் ஸ்பூன் எடுத்துட்டேன். ஓகே, ஸ்க்ரீன் எடுத்துட்டு போயிட்டேன். இட் இஸ் வெரி ஹார்ட். இன்னும் நிறைய பயிற்சி வேண்டும் என்று நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. ஓகே, நம்ம இதில் வந்து 3 egg yolk அண்ட் எசன் வெண்ணிலா ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இருங்க, நான் ரெசிபி பார்த்துக்கிறேன். அப்பப்போ நான் ரெசிபி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் 1/4 cup ஆஃப் வெஜிடபிள் ஆயில். ஸோ 1/4 தேடும், 1/4. ஓகே, இதான் 1/4 cup வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். vegetable oil. எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, and then we're going to whisk again. ஓகே, ஸோ வெட் பேட்டர் மடிச்சாச்சு. அடுத்தது இதில் வந்து கேக் ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் பவுடர், சால்ட், இது எல்லாத்தையும் சீஃப் பண்ணணும். நான் சீஃப் பண்ணி எடுத்து ஏற்கனவே வச்சுட்டேன். நான் ரொம்ப இடிக்கிறேன்னு நினைக்கிறேன். சீஃப் பண்ணி ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை எடுத்து இதில் கொட்டி, ஆனால் இதுக்கப்புறம் நம்ம விஸ்க் பண்ணக்கூடாது, பிகாஸ் அதோட ஏர் பபிள் இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம திருப்பியும் விஸ்க் பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த ஏர் பபிள்லாம் போய் அப்புறம் கேக் வந்து கேக் மாதிரி வராமல் ரொட்டி மாதிரி வந்துடும். ஸோ அதனால் we are not going to whisk anymore.
ஸோ தயவுசெய்து பள்ளிகளா உள்ளுக்கு ஓடுங்க. ஸோ ஐம் கோயிங் டு ஆட் த ஃப்ளவர். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு ஃபோல்டிங் யூஸிங் அ ஸ்பச்சுலா. ஃபோல்டிங் மீன்ஸ் நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணணும், அந்த பபுள்லாம் வந்து உடையாமல். ஒரே டைரெக்ஷன், டோன்ட் டூ மல்டிபிள் டைரெக்ஷன். அதுக்கப்புறம் பபுள் போயிடும், அப்புறம் கேக் மாதிரி வராது. அதுக்கு முன்னாடி கேக் செய்கிறதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் யோர் அவன். பட் நான் இப்போ அவன் பாய்க்கல, நான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன் இந்த கேக்கை. அப்போ தான் கொஞ்சம் அழகாக வரும் அப்படின்றதுக்காக. அதனால் தண்ணி கொதிக்க போட்டிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் ஃபோல்ட் இன் ஒன் டைரெக்ஷன். தெரிகிறதா? யா, தெரியலனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஐ எம் வெரி amateur in this. I mean shooting a video like this. Okay, fold and I'm going to add rest of the flour. And fold again. Fold it, fold it, fold it, baby. நான் ஏதோ ஒரு பாட்டு பாடுறேன், எந்த பாட்டு பாடினாலும் பிரச்சனையாகுது. இவனை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம வந்து 1/4 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணோம் இதில். ஓகேவா? ஏன்னா அவன் கொஞ்சம் திக்காயிட்டானா, ஸோ அதே அளவுக்கு 1/4 கப், எல்லாமே 1/4 கப் தான் வருது இதில். ஓகே, நான் ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணுறேன், 1/4, அவ்வளோதான். and then I'm going to fold again. Fold. எனக்கு பேச்சு வருது, ஏன்னு கேட்காதீங்க, அது அப்படி தான். நான் பார்த்த ரெசிபியை ஸ்டீம் பண்ண வாசி தான் நான் ஸ்டீம் ஃபாலோ பண்ணுறேன். பிகாஸ் நிறைய பேர் வீட்லேயும் அவன் இருக்காது, என் வீட்டில் 2 அவன் இருக்குது. அப்போயும் நான் வந்து சரி ஒரு ஸ்டீம் ட்ரை பண்ணுவோம். ஸோ மேக் ஷுர் நோ லம்ப்ஸ் அண்ட் நோ லம்ப்ஸ். ஸோ டே விளாடுறதுனா அங்கே போய் விளாடுங்கடா, குக்கோய் பயிலுங்களா. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து இது போட போகிறேன். ஸோ பேக்கிங் ட்ரே, அதுக்கு முன்னாடி பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுக்கோங்க, அந்தாண்ட வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ளார் வச்சு. அண்ட் தென் நீங்கள் going to transfer it here. தெரிகிறதா? ஓகே, இங்கே we are Indians, we cannot waste anything. உண்மையை சொல்கிறேன். Okay, without wasting anything. Then இதை வந்து இடி 1 2 3 இடி. ஸோ இது வந்து அந்த குப்பூஸ் பண்ணுறது, ஸ்டீம் பண்ணுறது, இட்லி ஸ்டீம் பண்ணுறது, அதில் தான் நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ இவன் எடுத்து அல்லைக்கா இவங்களுக்குள்ள வச்சிடணும். ஓகே, அண்ட் வி கோயிங் டு கோ டு த ஸ்டீமர். ஸோ ஸ்டீமரில் வச்சாச்சு, லோ ஃப்ளேமில் வைக்கணும். லோ ஃப்ளேம் ஃபார் 20 to 30 minutes, and then after 30 minutes நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இட்ஸ் been 20 minutes. I'm going to check. ஏன் இப்போ இங்கிலீஷில் பேசுகிறேன் எனக்கே தெரியல. ஸோ நம்ம வந்து செக் பண்ணால்
இப்படி இருக்கான். ஆனால் வெந்துட்டானான்னு குத்தி பார்ப்போம். ஓ, வெந்துட்டான். When you put on the cake like this and take it, it's clean like this, like creamy illama. That means it's already வெந்துட்டான். So I'm going to add 1.5 cup of milk. So இதில் வந்து சீக்கிரம் முதுகுது. Okay, this is 1 cup. One cup, and this is half cup. Okay, of milk, and then we're going to add and then we're going to add cream. So in the milk lavender, I'm adding cream. Pop everything. And then I'm going to add 1 cup of condensed milk. I'm adding condensed milk. Ooh. That's it. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட கேக் எங்கே இருக்குல்ல, இந்த கேக் என்ன பண்ணணும், குத்த போகணும். அதுக்காக கொலை பண்ணாதீங்க. கொஞ்சம் இப்படி 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 குத்து போகிறோம். ஸோ தட் நம்ம இப்போ மில்க் மிக்சர் ஊற்றினா அது வந்து ரிசாப் ஆகும். ஓ, நான் இன்னும் பெரிய ப்ரோ மாதிரி பேசுகிறேன், எனக்கே தெரில. பட் குத்துவோம். அன்பாக குத்துங்க, கொலவரியில் குத்தாதீங்க. அங்கேயே குத்தவும். குத்தியவுடன் ஓகே, திஸ் இஸ் த கேக். இங்கே நம்ம மிக்ஸ் பண்ண மில்க் மிக்சர் இருக்குல்ல, அதை எடுத்து பரப்பரன்னு ஊற்றுவோம் இந்த கேக் மேலே. இவன் வந்து எல்லாமே இந்த பாலை குடிக்கணும். இந்த பால் மிக்சரை அவன் குடித்தாதான் அவன் ரிச் ஆகும். இப்போ அவன் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், நடுவில் இப்போ அவன் புவர் பாயாக இருக்கான். நம்ம அவனை ரிச் பாயாக மாற்றுறோம். எங்கம்மா அடிக்கடி எப்படி தான் வீடியோ செய்கிறப்ப தான் நடுவில் பேசுவாங்க. தெரியும் நான் செய்கிறேன்னு, வீடியோ செய்கிறேன்னு தெரிஞ்சுமே வந்து அவங்க ஒரு கெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவன் பிடிக்கணும், அப்படியே அவன் மூழ்கணும் அந்த பாலில். அவன் மூழ்கினா தான் வந்து அவன் ரிச் ஃபெலோவாக மாறுவான். பணத்தில் மூழ்கிற மாதிரி இவர் பாலில் மூழ்கணும். ஓகே, அவ்வளோதான். நம்ம தலைவனை வந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருணும். அப்போ தான் அவன் பாலெலாம் குடித்து ரிச் ஃபெலோவாக மாறிடுவான். அதுக்கப்புறம் ஒரு மேட்ரு இருக்குது. இவன் வந்து குடிச்சு விட்டோம் அந்த பாலெல்லாம். அப்படியே அவன் பார்க்க அப்படியே அமேசிங்காக இருக்கான். பட் அந்த பாலெலாம் அவன் குடித்தோன்னு இன்னும் அமேசிங் ஆகிடுவான். ஓகே, திஸ் த ஃபைனல் ஸ்டெப். ஐம் கோயிங் டு டெக்கரேட் இட். ரெக்கார்ட் தட்டி விடாமல் செஞ்சுருக்கேன் எல்லாத்தையும். ஓகே, just using this spatula. Okay, it's done. Next we're going to arrange strawberries. Hey guys, so நேற்று நம்ம இந்த கேக் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். ஸோ டுடே we going to taste the cake. and அதுக்கு முன்னாடி கேக் ரசிச்சுக்கோங்க. It's so beautiful.
அதே மாதிரி டேஸ்ட் பண்ணுமா அப்படின்றது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. தெரியல, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. முன்ன பொண்ணு இந்த கேக் செஞ்சால் தானே தெரியும். ஸோ இதில் வந்து நான் கேக் வச்சுருக்கேன். ஸோ இது சுற்றி வந்து நம்ம மில்க் ஊற்றுப்போம். அந்த மில்க் மிக்ஸ்சர் ஐயோ மேலே ஊற்றிட்டேன். இட்ஸ் ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். இருங்க, நான் கேமரா இது பண்ண முடியுமா பார்க்குறேன். இதோ பாருங்கள், மில்க்லாம் ஊற்றி இப்படி தான் இருக்குது. ஸோ we're going to taste it and see whether உண்மையாக நல்லா இருக்கா இல்லை பூட்டாவான்னு. டு பி வெரி ஹானஸ்ட், இது வந்து ஆலியா பட்டுக்கு பிடிச்ச வாசி. நான் வந்து ஹானஸ்டினா தனுஷா அப்படின்ற ஒரு பேர் இருக்கிற வாசி. டு பி வெரி ஹானஸ்ட், எனக்கு அந்த கேக்கில் வந்து அந்த அளவுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. நார்மல் ஸ்பாஞ்ச் கேக் வித் மில்க். பிகாஸ் ஆஃப் த விப்பிங் க்ரீம், எனக்கு விப்பிங் க்ரீம் கொஞ்சம் ஓவர் பவராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒர்த் த ஹைப்பான்னு கேட்டால் அதுக்கு நான் வந்து வேறு கேக்கே சாப்பிட்றலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் யா, இப்போலாம் யாருங்க அப்படி சாப்பிட்றா? சும்மா எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. And for me, I feel like it's too much of sugar because of the milk mixture. I know you can eat sugar, but இது கொஞ்சம் எனக்கு ஜாஸ்தி சுகர் மாதிரி இருக்குது. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சா ட்ரை பண்ணுங்கள். Not too bad, but it's not the best. So that's how our milk cake journey it's going to end. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணதுன்னா ட்ரை பண்ணலாம். நான் வந்து என்னோடய ஹானஸ்ட் ரியாக்ஷன் கொடுத்தேன், யாருக்காகவும் புட்டா விடலை. ஸோ மேபி உங்களுக்கு ட்ரை பண்ண ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து ரெசிபியை வந்து கீழே வந்து அந்த லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன், எந்த ரெசிபியை நான் ஃபாலோ பண்ணேன்னு. ஸோ மேபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, ஒரு வேளை உண்மையாக வருத்தம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கேக் சாப்பிட்ருக்கேன். அதனால இந்த கேக் கொஞ்சம் என்ன கேட்டிங்கன்னா மே அப்படி தான் இருக்குது. ஓகே, பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி சந்திப்போம். ஹோப்ஃபுல்லி என்னென்னமோ காமிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி பை.